பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எலியாவின் 40 நாளில் இன்றைக்கு 40வது நாள். அதாவது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, தடைகளை உடைப்பவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கு தேவன் இந்த நாளில் பதில் கொடுப்பார். ஆமென். இந்த நாளில் நீங்கள் பதிலை பார்ப்பீங்க. இது வரைக்கும் பதில் வரலையா? நிச்சயம் பதிலை பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆகவே நீங்கள் கலங்காதீங்க, திகைக்க தேவையில்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. செய்கிற விஷயங்களை கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க. கான்ஃபிடெண்ட்டை குறைய விடாதீங்க. கர்த்தரை பாருங்கள், சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை பார்த்தா மலையை மாரி பெருசாக தான் தெரியும். ஆனால் கர்த்தரை பாருங்கள். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அவரால் நினச்சா அவர் என்னன்னாலும் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடையும் உடச்சி உங்களை வெளியே கொண்டு வரணுன்னா நிச்சயம் கொண்டு வருவார். அன்றைக்கு அப்படி தான் லாசருவை 4 நாள் கழித்து திரும்ப அவனை கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணார். கண்டிப்பாக அவனை வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. அந்த பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னார். சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் தடைகள்லாம் உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ எல்லா தடையை உடைச்சி, சில பலவீனங்களும் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். சிலர் பலவீனப்பட்டதுனால உங்களுக்கு அந்த சோர்வுக்குள்ளே போகலாம். அந்த சோர்வு எல்லாம் இந்த நாளில் இப்போ கர்த்தர் உடைப்பார். இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் இன்றைக்கு விசுவாசத்தின் ஊற்றை புறப்பட செய்கிறார். இந்த நாளில் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க வேலையில் உங்கள் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாயிருக்கும். உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு அற்புத சுகம் உண்டாயிருக்கும். உங்களை இந்த விஷயத்தில் தடுக்கும்படியாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் உடையும். இயேசுவின் நாமத்தினால பிசாசின் போராட்டங்கள் நீங்கும். செய்வினை கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் நீங்கள் புறப்பட்டு செல்லத்தக்கதாய் எலும்பி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தென்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த நாளில் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்போ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற முன்பாக கடந்து போகிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற காலம் வந்தது ஆண்டவரே. எங்களுக்காண்டி எல்லா தடைகள் உடைந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். செய்வினை கட்டுகள் உடைந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். எல்லா பிலிஸ்தீனிய வேவல்கள் எல்லாம் உடைந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவினால பலவீனத்தின் சூழ்நிலைகள் உடைந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். பலவீனப்பட்ட உறுப்புகள் பலனாய் மாறினதுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஃபினான்ஷியல் ஒரு தடையாக இருக்காதபடிக்கு ஃபினான்ஷியல் தடைகள் உடைந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். பொருளாதாரங்களை நோக்கி வந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஊழிய எல்லைகள் விசாலமானதுக்காண்டி ஸ்தோத்திரம். தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம். பிஸ்னஸ் விரிவடைந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிஸ்னஸில் எல்லா காரியங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இன்றைக்கி ஹைப்பர் லெவலில் இன்றைக்கி அவங்களோட மூவ்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அவங்க சக்ஸஸான ஒரு பாதையில் இன்றிலிருந்து துவங்கும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வருகிற நாட்களில் அவங்களுடைய பிஸ்னஸ் பழுகி பெருகத்தக்கதாய் தேவன் ஆகிய ஆண்டவரே பெரிய அற்புதங்கள் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுப்பா, இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்பட்டு ஒவ்வொரு தடைகளையும் உடைக்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம். எல்லா விதமான பட்டயம் கொண்ட தூதர்களையும் கொண்டு ஆண்டவரே கர்த்தர் இந்த நாள் யுத்தம் பண்ணுகிறதுக்காண்டி கூடான கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் யுத்தம் பண்ணுகிறீர், அதற்காண்டி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் காரியங்களை வாய்க்க செய்கிறீர், அதற்காண்டி ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு கானானை சுதந்திரிக்க செய்தீர், அதற்காண்டி ஸ்தோத்திரம். யோசுவாவும் காலேபையும் போல ஆண்டவரே, நாங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்ததற்கான நன்றி. இயேசுவின் நாமத்தினால இன்று எங்களுக்கு நியமிக்கப்பட்ட கானானை நாங்கள் சுதந்திரித்ததற்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின்